தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். குடும்பத்திற்காக இல்லாமல் மக்களுக்காக உழைத்தேன், எனவே எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்குங்கள் என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பீகாரில் உள்ள 243 சட்டமன்ற தொகுதிகளில் 121 தொகுதிகளுக்கு வரும் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அங்கு நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய முதல்வர் வேட்பாளர் நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ் ஆட்சியில் பீகாரில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்து இருந்தது. அதை சரி செய்து பெண்கள் பாதுகாப்பாக நடமாடும் சூழலை ஏற்படுத்தியுள்ளோம். கல்வி, சுகாதாரம், சாலை, மின்சாரம், குடிநீர் விநியோகம், விவசாயம், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகள் அனைத்திலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளோம். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், ஓபிசி பிரிவினர், பட்டியல் சமூகத்தினர் என அனைவரும் சமமாக வளர்ச்சியடைவதற்காக பாடுபட்டுள்ளோம். ஒரு காலத்தில் பீகாரி என்று சொல்லப்படுவது அவமானமாக இருந்தது. இன்று அது பெருமையாக மாறியுள்ளது என்று தெரிவித்தார். பீகாரின் வளர்ச்சிக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு உதவுவதாக குறிப்பிட்ட நிதிஷ்குமார், மத்தியிலும் மாநிலத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலும் இருப்பதால் வளர்ச்சி வேகம் அதிகரித்துள்ளதாகவும் பீகாரை முன்னணி மாநிலமாக உயர்த்த கடுமையாக உழைப்பேன் என்று உறுதியளித்தார்.